இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் ரோந்து செல்ல வேண்டும் என்று சட்டம் ஒழுங்கு SSP ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலையாக வைத்துக் கொள்ள போலீசார் தீவிர ரோந்து பணி மேற்கொள்வதோடு அவ்வாறு செல்லும் போது காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும். அப்போதுதான் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு பயம் ஏற்படும் என்றும், பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களை ஏற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை விடுத்து தங்கள் பகுதியில் எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்று காட்டிக்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் புகார் கொடுக்க காவல் நிலையங்களுக்கு வரும் நபர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இனி வடக்கு, தெற்கு, ஊரக சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகள் அந்தந்த பகுதி SP தலைமையில் இயங்கும் என்பதால் தங்களது பணி குறித்து சிறப்பு படை போலீசார் SP-யிடம் தினமும் தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் பொதுமக்களிடம் நன்மதிப்பை பெறும் வகையில் போலீசார் சிறப்பாக செயல்பட்டு புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிய அவர், மேலும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க செல்லும் போது போலீஸ் பணியில் குறை இருப்பின் பொதுமக்கள் தனது அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து புகார் தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார். குடும்ப விழாவில் பங்கேற்க சீர்காழி செல்லும் திமுக பொருளாளர் தளபதி MK ஸ்டாலினுக்கு புதுவையில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக பொருளாளரும் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் தமிழக துணை முதல்வருமான MK ஸ்டாலின் குடும்ப விழாவில் பங்கேற்க தமது துணைவியாருடன் புதுவை வழியாக சீர்காழி சென்றார். அவருக்கு புதுவை ஆனந்தா இன் ஓட்டலில் திமுகவினரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இதனையடுத்து சீர்காழியில் விழா ஒன்றில் பங்கேற்றுவிட்டு சங்கரன் கோவில் சென்று இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தளபதி ஸ்டாலின் தெரிவித்தார். புதுவை தங்கும் விடுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக SP ராமராஜன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் தங்கியுள்ள வெளி மாநிலத்தவரை கண்காணிக்க போலீசார் முடிவு செய்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் யாரேனும் சமூக விரோதிகள் வந்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்க கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடக்கு பகுதிக்குட்பட்ட தங்கும் விடுதிகளில் SSP ஸ்ரீகாந்த் உத்தரவின் பேரில் SP ராமராஜன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அவர்கள் 10க்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தி அங்கு அறைகளில் தங்கி இருப்பவர்கள் கொடுத்த முகவரிகள் சரியாக உள்ளதா என்று அவர்கள் வைத்திருந்த அடையாள அட்டையை கொண்டு சரிபார்த்தனர். மேலும் தங்கும் விடுதிகளில் CCTV கேமரா வைக்கப்பட்டுள்ளதா, அவை சரிவர செயல்படுகிறதா என்று சோதித்து பார்த்தனர். மற்றும் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதை கண்டறிந்து அதனை பராமரிக்க வலியுறுத்திய போலீசார் சந்தேகப்படும்படியான நபர் யாரேனும் வந்து அறைகள் கேட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தினர். அந்த அதிரடி சோதனை மேலும் தொடரும் என SP ராமராஜன் கூறினார். புதுவை புனிதர் பேரவை சார்பில் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண நிலையத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் புனிதர் பேரவை சார்பில் சிவ தீட்சை வழங்கும் விழா, குருபூஜை விழா, திருமுறை விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. பேரவை அமைப்பாளர் தங்க ராசகோபால் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் கைலாசநாதர் கோவில் தலைவர் தணிகாசலம் வாழ்த்துரை வழங்கினார்.
விழாவில் திருகாமீஸ்வரர் தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூட்டம் சார்பில் திருமுறை இசையும் பின்னர் திருவிளக்கேற்றமும் நடைபெற்றது. விழாவில் சமூக சமய பணிகளை செம்மையாக ஆற்றி வரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாருக்கு சமய பொறைஞர் என்ற பட்டயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திரளான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை மணி வாசகர் அருட்பணி மன்றம் மற்றும் பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தை சார்ந்த அருட்குருநாதரின் அன்பு சீடர்கள் முன்னின்று செய்திருந்தனர். புதுவை பாரதி பூங்காவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். புதுவையில் தானே புயலால் மரங்கள் சாய்ந்து பொலிவிழந்த நகரத்தை மீண்டும் பசுமையாக்கிட ஸ்பிக் குளோபல் நிறுவனம் சார்பில் பாரதி பூங்காவில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நிறுவனத்தை சேர்ந்த 6 கம்பெனி ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்ட பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் ஊர்வலமாக பாரதி பூங்காவிற்கு சென்றனர். அங்கே நடைபெற்ற மரம் நடும் விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் தனி செயலர் அசோகன், புதுவை நகராட்சி ஆணையர் அழகிரி மற்றும் நிறுவன நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு மக்களிடையே பசுமையை ஏற்படுத்தினர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கரும்பு ஆலையில் அரவை நிறுத்தப்பட்டதால் கரும்புகள் வாகனங்களில் ஆலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு காய்ந்து கிடப்பதாக விவசாயிகள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணி கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் கரும்பு அரவை பணி துவங்கி அடிக்கடி எந்திரங்கள் பழுதாகி வருவதால் கரும்பு அரவை பணி பாதிக்கப்பட்டு சர்க்கரை உற்பத்தியும் குறைந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரவைக்கு தேவைப்படும் மின்சாரம் சப்ளை செய்யும் டர்பன் என்ற இயந்திரத்தின் அச்சு முறிந்து அரவை பணி நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஆலைக்கு விவசாயிகள் அனுப்பிய சுமார் 3000 டன் கரும்பு டிராக்டர்கள், லாரிகள், டயர் வண்டிகளில் ஆலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு வெயிலில் காய்ந்து கிடக்கின்றன. மேலும் ஆலையில் அரவை பணி நடைபெறாததால் வெட்டும் பருவத்தில் உள்ள கரும்புகள் வெட்டப்படாமல் உள்ளது என்று விவசாயிகள் பெரிதும் கவலைக்குள்ளாகியுள்ளனர். மேலும் அரசு இதற்கு நிரந்தர தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு ஏற்படும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் போக்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் தங்களது கரும்புகளை அரியூர் சர்க்கரை ஆலைக்கு மாற்றி அரைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதனை அரியூர் சர்க்கரை ஆலை ஏற்றுக்கொள்ளாததால் முதல்வர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லிங்காரெட்டிப்பாளையம் ஆலையை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 மாதங்களுக்கு முன்பு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி இன்று துவங்கியதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில்களில் பயணம் செய்ய 3 மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி இதுநாள் வரை அமலில் இருந்து வந்தது. இதற்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து முன்பதிவு காலத்தை மேலும் அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி முன்பதிவு காலத்தை 3 மாதத்திலிருந்து 4 மாதமாக உயர்த்தி ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இந்த வசதி இன்று முதல் துவங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூலை 8ஆம் தேதி வரையிலான டிக்கெட்டுகளை இன்று முதலே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மனித உரிமை மீறல் போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஜெனீவா நகரில் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் இலங்கை அரசு மீது இனவெறிக்கு எதிரான தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வந்துள்ளது. நீர்த்து போகும் அளவு தீர்மானம் முன்மொழியப்பட்டாலும் இந்திய அரசு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையில் மாநில அரசின் நிலை என்ன என்பதை தமிழக அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அவர், மேலும் புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரணம் வழங்கப்படவில்லை, குறிப்பாக மீனவர்களுக்கும் தலித் மக்களுக்கும் போதுமான நிவாரணம் வழங்க அரசு முன்வர வேண்டும், ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீடு கட்ட 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவது 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தும் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை, அதனை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு முறையாக நட்ட ஈடு வழங்கப்படவில்லை. வலுத்தவர்களே அதில் பயன்பெறக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது, வலிமையானவர்களே அதில் பயன்பெறக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகவே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற மீனவர்கள் மற்றும் தலித்துகள் தானே புயலில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்க
புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தாழ்த்தப்பட்டோருக்கு வீடு கட்டும் திட்டம் ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தது. அப்போது 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதென அறிவிக்கப்பட்ட நிலையை மாற்றி 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதாக அறிவிக்கப்பட்டது. நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தை புதுச்சேரி அரசு இதுவரையில் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்தியாவில் கர்ப்பப்பை வாயில் புற்றுநோயால் 7 நிமிடத்திற்கு ஒரு பெண் பலியாவதாக டாக்டர் விஜயா பாலகந்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் விஜயா பாலகந்தன் கூறுகையில், இந்தியாவில் கர்ப்பப்பை வாயில் புற்றுநோயால் 7 நிமிடத்திற்கு ஒரு பெண் இறப்பதாகவும் இதற்கு காரணம் இந்நோய் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததுதான் என்றும், வெளிநாடுகளில் நோயை குறைக்க பெண்கள் விழிப்புணர்வுடன் தடுப்பூசி போட்டுக் கொள்கிறார்கள். இங்கு நோய் பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் பெண்கள் அதிகமாக பலியாகின்றனர் என்றும், இதனை தடுக்க 15 முதல் 45 வயதிற்குள் உள்ளவர்கள் தடுப்பூசி போட்டு நோய் தாக்காமல் விடுபடலாம் என்றும், எனவே திருமணத்திற்கு முன் 15 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தடுப்பூசியை அவசியம் போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட அவர் பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வணக்கம். நம் நாட்டில் 7 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இறக்க நேரிடுகிறது. மேலை நாடுகளில் இதன் தாக்கத்தை வெகுவாக குறைத்துள்ளார்கள். அதாவது முறையான கல்வி மற்றும் விழிப்புணர்வு, முறையான பரிசோதனை மற்றும் தடுப்பூசி அல்லது வேக்சினேஷன், இவை மூலம் இந்த நோயின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது. இதே முறையை பின்பற்றி நம் நாட்டிலும் இந்த நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும். இதற்கான தடுப்பூசிகள் புதுவையிலும் உள்ளது. பெண்கள், குறிப்பாக 13 வயதிலிருந்து 45 வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். 3 முறை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு முறையான கல்வி மற்றும் விழிப்புணர்வு, முன் பரிசோதனை இவையெல்லாம் மிக மிக அவசியம் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு. ஆகவே பெண்களே முன்வாருங்கள், அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். குறிப்பாக 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் திருமணத்திற்கு முன்பே இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வது சிறந்த பலனை தரும். நன்றி, வணக்கம். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பளு தூக்கும் கழகம் சார்பில் 31வது சீனியர் மற்றும் ஜூனியர் ஆண்கள் பெண்கள் பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. புதுவை பளு தூக்கும் கழகம் சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 31வது ஜூனியர் மற்றும் சீனியர் ஆண்கள் பெண்கள் பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குலசேகரன் வரவேற்று பேசிட பளு தூக்கும் கழக தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியில் 18 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என 110 பேர் பங்கேற்று தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னர் பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாட்டினை பளு தூக்கும் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவையில் சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட புயல் நிவாரண நிதியை வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் சிறுபான்மை அணியினரின் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. காங்கிரஸ் சிறுபான்மை அணியினர் பங்கேற்ற கூட்டத்தில் புயல் நிவாரணமாக சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு துறைகளுக்கு பயன்படுத்துவதாகவும், அதனை வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் முறையாக நிவாரணம் வழங்க பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சிறுபான்மை நிர்வாகிகள் தானே புயல் நிவாரணம் முறையாக கிடைக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார்கள். புதுவை குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு சிறப்பு வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 90 மாணவ மாணவியர்கள் பயின்று வந்த நிலையில் அவர்கள் பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பு வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு சிறப்பு வகுப்பில் பயிலும் மாணவர்கள் களைப்பின்றி பயில ஊக்கமளிக்கும் வகையில் அவர்களுக்கு தமது சொந்த செலவில் மாலை சிற்றுண்டியை வழங்க அமைச்சர் தியாகராஜன் முடிவு செய்து அதன்படி திட்டத்தை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு மாலை சிற்றுண்டியை வழங்கினார். அப்போது அவரது ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியைகள் உடனிருந்தனர். புதுவையில் ஆட்டோ கட்டணத்தை ஒழுங்குபடுத்த புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் நடைபெற்ற காவல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.
புதுவை போக்குவரத்து எஸ்பி அலுவலகத்தில் போக்குவரத்து குறித்த ஆலோசனைக் கூட்டம் எஸ்பி சிவதாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது குறித்து ஆலோசனையும், பெருகி வரும் ஆட்டோ ஸ்டாண்டுகளை கட்டுப்படுத்துவது, பேருந்து நிறுத்தங்களை விட்டுவிட்டு பல இடங்களில் நிறுத்தும் பேருந்து ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, மேலும் ப்ரீபெய்டு எனப்படும் போலீசார் கண்காணிப்பில் முன்கூட்டியே கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் புதிய நடைமுறையை கொண்டு வருவது பற்றியும், இதனை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் புயலால் உயிரிழந்த கால்நடைகளுக்கு இழப்பீடு தொகையை ஊசுடு தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை ஊசுடு தொகுதியில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தானே புயலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கால்நடைகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் கலந்து கொண்டு 20 பயனாளிகளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தொகையினை காசோலையாக வழங்கினார். அப்போது துறை இயக்குநர் பத்மநாபன், இணை இயக்குநர் மனோகரன், கால்நடை மருத்துவர் குமாரவேலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பங்கேற்று இழப்பீடு தொகையை பெற்று பயனடைந்தனர். புதுவை காலாப்பட்டு கெம்ஃபேப் ஆல்காலிஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் நடைபெறவுள்ள வெளிப்புற ஒத்திகை நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு துணை மாவட்ட ஆட்சியர் வின்சென்ட் ராயர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக துணை மாவட்ட ஆட்சியர் வின்சென்ட் ராயர் கூறுகையில், பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் அனைத்து தரப்பினருக்கும் நம்பிக்கை உருவாக்கும் வகையிலும் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க வரும் 12ஆம் தேதி காலாப்பட்டில் அமைந்துள்ள கெம்ஃபேப் ஆல்காலிஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் வெளிப்புற ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து, அதன்படி மாவட்ட நிர்வாகத்துடன் தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, தொழிற்சாலை ஆய்வாளர் அலுவலகம் போன்ற துறையினர் பங்கேற்று எந்த ஒரு அவசர நிலையிலும் பொதுமக்களை காப்பதற்கான மாவட்ட நிர்வாகத்தின் தயார் நிலையையும் மற்றும் தொழிற்சாலையில் ஏதேனும் விஷவாயு கசிவு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்க உள்ளதாகவும், மேலும் இது தொடர்பாக விழிப்புணர்வு கூட்டங்களை இத்தொழிற்சாலையில் சுற்றியுள்ள பகுதிகளில் நடத்தியுள்ளதால் தொழிற்சாலை அருகில் வசிக்கும் பொதுமக்கள் வெளிப்புற ஒத்திகை நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு தங்கள் ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார். காலாப்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய கெம்ஃபேப் ஆல்காலிஸ் லிமிடெட் என்கிற நிறுவனம் கடந்த ஆண்டு ஒரு அசம்பாவித நிகழ்ச்சி நடந்ததன் மூலமாக அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பிற்பாடு அது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அப்படி அந்த தொழிற்சாலையை திறக்கும் பொழுது ஒரு நிபந்தனையை உயர்நீதிமன்றம் விதித்தது. அது என்ன என்று சொன்னால், அந்த தொழிற்சாலையில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்தில் தொழிற்சாலைக்கு வெளிப்புறத்திலே ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்பை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மற்றும் அனைத்து தரப்பு மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும் ஏதுவாக ஒரு வெளிப்புற ஒத்திகை நிகழ்ச்சி, அதாவது ஆஃப் சைட் மாக் ட்ரில் என்று சொல்வார்கள், அதை நடத்தும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. வருகிற திங்கட்கிழமை 12ஆம் தேதி அன்று காலாப்பட்டிலே அந்த தொழிற்சாலைக்கு வெளிப்புறத்திலே அந்த ஒரு ஒத்திகையை நாம் நடத்த இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியிலே இந்த மாவட்ட நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளும் அதில் கலந்து கொள்கிறது. உதாரணமாக காவல்துறை, சுகாதாரத்துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுற்றுப்புற சூழல் துறை, தொழிற்சாலை ஆய்வாளர் அலுவலகம், இது போன்ற துறைகளும் அரசு துறைகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.